வணக்கம் சார். வணக்கம்மா. மேஷ ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆவணி மாதத்தை பொறுத்தவரை சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரக்கூடிய இது மாதம். ஆவணி மாதம் முழுக்க சூரியன் சிம்ம ராசியில் தான் இருக்கும். இருந்தாலும் அந்த இடத்துல ஏற்கனவே கேது இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோன்னா, சூரியனோட ராகு சேர்ந்தாலும் கேது சேர்ந்தாலும், அதே போல் சந்திரனோடு ராகு அல்லது கேது சேர்ந்தாலும் அதை நம்ம கிரகணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். சந்திரனோடு அல்லது சூரியனோடு இந்த ரெண்டு ஒளி கிரகத்தோட ராகு அல்லது கேதுவோட சேர்க்கை ஏற்படும் போது அதோட வெளிச்சம் முழுமையாக வெளியில் வராது. அந்த வெளிச்சம் தடுக்கப்படும் இல்லையா? அதனால் பார்க்கும்போது சூரியனால் முழுமையாக இயங்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இப்போதைக்கு சிம்ம ராசியில் கேது எத்தனை டிகிரியில் இருக்கோ அதை விட ஒரு 6 டிகிரி 7 டிகிரியை கடந்து சூரியன் வரும்போது ஓரளவு அந்த நெருக்கடி குறைய ஆரம்பிக்கும். இந்த கிரகணம் அப்படிங்கிறத பார்க்கும்போது 12 ராசிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன இடையூறுகளை ஏற்படுத்துங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி வரையில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு சனியோட பார்வை கிடைப்பதனால என்னதான் தடுமாற்றம் ஏற்பட்டால் கூட ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தேவையான பணம் ஓரளவு சேர்ந்துருங்கிறதுனால மேஷராசிக்காரர்கள் ஓரளவு நிறைவு பெறலாம். இப்போ ஜென்ரலாக பொதுவான பலன்களை பார்க்கும்போது மேஷராசிக்கு உரிய கிரகம் செவ்வாய் தானே. இது ஏற்கனவே 2ஆம் இடத்துல இருக்கும்போது சனியோட பார்வையினால் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது. இப்போ சனியோட பார்வையை விட்டு விலகி 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. பொதுவாக செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல பலனை தான் கொடுக்குங்கிறது உண்மைதான். அதே சமயத்தில் செவ்வாய்க்கு மிதுனம் பகை வீடாக இருப்பதால் பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்காது. அதே சமயம் ரிஷபத்தில் இருப்பதை விட சனியோட பார்வையிலிருந்து விடுபட்டு வர்றதுனால புது முயற்சிகள் எடுக்கும்போது ஓரளவு இந்த செவ்வாய் நல்ல பலன்களை கொடுப்பார். அதே சமயம் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாரெல்லாம் நமக்கு எதிரான நிலையில் இருக்காங்க அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்கோமோ அவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்கவங்களாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு உதவியாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம்ல, அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதாக இருந்தால் கூட அது ஒரு பகை வீடான புதனுடைய வீடான மிதுனத்தில் இருக்கிறத ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. செவ்வாயோட பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுறதுனால கடன் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏற்கனவே சுக்கிரன் இருக்கிறதுனால சுக்கிரன் செவ்வாய் இந்த சம்பந்தப்படுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மனதுக்கு மகிழ்ச்சியான விஷயங்களை நோக்கியும் கேளிக்கைகளை நோக்கியும் மனது செல்லும். மனதுக்கு பிடித்த சில விஷயங்களை நிறைவேற்றி கொள்வதற்கான வாய்ப்பையும் இது உருவாக்கி கொடுக்குங்கிறது ஒரு நல்ல பலனை பார்த்துக்கலாம். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவும் புதனும் சேர்க்கை பெற்றிருக்கு இல்லையா? 4ஆம் இடத்தில் குரு இருக்கிறது பெரிய அளவுக்கு நல்ல பலனை கொடுக்காது. பொதுவாக கோச்சார குரு அப்படின்னா கூட 9ஆம் இடத்துக்குரிய கிரகமான குரு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்குது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இது வரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்த பலருடைய திறமை இனி வெளிச்சத்துக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது குருவோட புதனும் சேர்ந்து இருப்பதால் இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு துறை, ஊடகத்துறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மருந்து சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள், திரவம் சம்மந்தப்பட்ட மருந்துகள்லாம் இருக்கு இல்லையா, இது சம்மந்தப்பட்ட துறைகளில் பணியாற்றவர்களுக்கு இதில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். எப்போதுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்து வச்சுருப்பாங்கல்ல, இந்த ஸ்ட்ராட்டஜியை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் திடீர்னு அதில் சில புதுவிதமான மாற்றங்களை புகுத்தி அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதில் ஓரளவு அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ரெண்டாவது நிறைய பேர் வெளிச்சத்துக்கு வருவார்கள். அவருடைய திறமை வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த குரு புதன் சேர்க்கை ஒரு வகையில் உருவாக்கி கொடுக்கும். புதன் அப்படின்னு பார்க்கும்போது அது 3ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம், இன்னொரு பக்கம் 6ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம். இது 4ஆம் இடத்துல உட்காரும்போது இது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கும்போது ஓரளவு லேசான பாதிப்பை ஏற்படுத்தினா கூட ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய குரு அந்த பாதிப்பை தடுத்து நிறுத்துவார். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, சில பேருக்கு வேலை கிடைத்து கூட அது உரிய பொசிஷனாக இருக்காது, இல்லாட்டி நல்ல சம்பளம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருதில்ல, அவர்களுக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும் ஏற்கனவே வேலை வாய்ப்பில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஊதிய உயர்வு கிடைப்பதற்குமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சுயதொழில் செய்பவர்களுக்கு சரியான பணியாளர்கள் கிடைக்காம இருந்தாங்கன்னா இந்த
நேரத்தில் வந்து அந்த பணியாளர்கள் வந்து சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சில பேர் பார்த்திங்கன்னா வீடு வாகனம் இது சம்மந்தப்பட்ட இடங்களில் ஒரு கடன் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வாகனங்களை மாற்றுவதற்காக கடன் வாங்கலாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது வீடை வந்து புதுப்பிக்கிறதுக்காகவோ அழகுபடுத்துவதற்காகவோ கடன் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும். அது நல்ல கடனாக தான் இருக்குங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு உரிய கிரகமான சூரியன் 5ஆம் இடத்திலேயே இருந்து கூடவே கேதுவும் இருப்பதனால அப்பப்போ ஒரு இனம் புரியாத பயமும் குழப்பமும் மனசுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். சூரியனுங்கிறது ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஆன்ம நடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல. ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா மனசில் செயல்படுத்தக்கூடிய விதங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனோசக்தின்னு சொல்லுவோம்ல. அந்த மனோசக்தி இருக்கக்கூடிய இடமே வந்து சூரியன், ஆன்மாவை குறிக்கக்கூடியதும் சூரியன். இது போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து கேதுவோட சேர்க்கை பெறுவதனால தேவையில்லாத பல குழப்பங்களும் தேவையில்லாத ஒரு பயமும் இனம் புரியாத ஒரு பயமும் அப்பப்போ தோன்றிக்கிட்டே இருக்கும். இதை பற்றி நம்ம யாரும் கவலைப்படக்கூடாது. போகிற போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். அப்படி ஏதாவது ஒரு பயம் மனசுக்குள்ளே அதிகமாச்சுதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நாகநாதர், நாகேந்திரர், நாகேஸ்வரர் இந்த மாதிரி பெயரில் உள்ள சிவன் கோயில்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபடுவது அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து மாதத்தோட தொடக்கத்தில் சுக்கிரன் வந்து கன்னி ராசியில் இருக்குது. 2க்கும் 7க்கும் உரிய கிரகம் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பெரிய அளவுக்கு நல்லதில்லை அப்படின்னா கூட சுக்கிரனுக்கு 6ஆம் இடம் ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக வந்து சரராசிகளுக்கு 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்தில் மறைவது நல்லது அப்படின்னு பார்க்கும்போது திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு திருமணங்கள் வந்து இப்போதைக்கு ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தகுந்த மணமகன் கிடைக்காம தேடிக்கிட்டு இருந்த பெண்களுக்கும் தகுந்த மணமகள் கிடைக்காம தேடிக்கிட்டு இருந்த ஆண்களுக்கும் இந்த மாதத்தில் ஏதாவது கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்குது. இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து மனசுக்குள்ளே நிறைய ஆசைகளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் லைஃப்பில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும்ல. இதுக்காக பலவிதமான திட்டங்களை தீட்டிக்கிட்டு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதில் எல்லா முயற்சிகளும் கை கொடுக்குதோர்லையே ஏதாவது ஒரு சில விஷயங்களில் பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சில அதிர்ஷ்டங்களை அது உருவாக்கி கொடுத்துட்டு ஏதாவது பல நெருக்கடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு அது ஒரு உதவிகரமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அதே சமயத்தில் ராகுங்கிறது மனசுக்குள்ள பேராசையை தூண்டி அதன் வழி நம்மளை பயணிக்க வச்சு சில இடங்களில் நெருக்கடிகளையும் நஷ்டத்தையும் உருவாக்கிடுங்கிறதையும் நம்ம யோசனை பண்ணணும். அதனால் என்ன பண்ணுங்கிறதுனால எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அல்லது நாமளே சில வாய்ப்புகளை தேடி போனாலும் அந்த வாய்ப்புகள் கைகூடுவது மாதிரி இருந்தால் இது உண்மையிலே நம்மளால் சாத்தியப்படுமா, ஃப்யூச்சரில் இது வேறு ஏதாவது கெட்ட பேர் வருமா, இதனால் நமக்கு நெருக்கடி வருமா அப்படிங்கிறத 1க்கு 10 தடவையாக யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்தினாங்கன்னா அவர்களுக்கு அது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் மனசு வந்து ஆசைப்படுற விஷயத்தை நோக்கிலாம் பயணப்படணுங்கிற எண்ணத்தை மட்டும் தடுத்து நிறுத்திக்கிட்டால் போதுமானது. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி இருக்குது. 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும்னா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை தேடுவதற்கும் வெளிநாடுகளில் கல்வி சென்று பயிலணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். என்னதான் சனி வக்கரமாக இருந்தால் கூட அதற்கு குருவோட 9ஆம் பார்வை கிடைப்பதனால இதுவரைக்கும் இருந்தக்கூடிய தடைகளை எல்லாம் விலக்கிட்டு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை பெறுவதற்கும் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கும் இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். மேஷராசியை பொதுவாக பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் சனி இருந்து அந்த சனியோட 7ஆம் பார்வை 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு கிடைப்பதனால மேஷராசிக்காரர்களோட தேவை வந்து கூடுமான வரைக்கும் இந்த மாதம் எல்லா வகையிலும் பூர்த்தி ஆகிடுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாம் நல்ல பலன்கள் எல்லாம் எளிதாக நடக்கவும் தேவையற்ற நெருக்கடிகளை தவிர்க்கவும் இவர்கள் வந்து சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் முனீஸ்வரன் அல்லது முனியப்பன் சாமியை வழிபடுவது இவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். மேஷ ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும், அவர்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. மேஷ ராசிக்கு ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.